வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிவபெருமானும் சக்தி ஒரே உருவமாக இருக்கக்கூடிய சிலைகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய சிலை என்னன்னு பார்த்திங்கன்னா சிவனும் விஷ்ணு பெருமானும் ஒரே சிலையாக இருப்பாங்க. சிவபெருமான் தன்னில் பாதி சக்தி அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய விதமாக சிவனும் சக்தியும் ஒரே உருவமாக இருப்பாங்க. அதே போலவே ஆந்திராவில் கர்னூலில் ஐயப்பன் கோவிலில் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒரே சிலையாக இருப்பாங்க. இந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றாக இருப்பதற்கு காரணம் என்ன, அதோட கதை என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிலையும் சிவபெருமானும் மோகினி தேவியும் இருக்கக்கூடிய சிலை. அதாவது விஷ்ணு பெருமான் மோகினியாக அவதாரம் எடுத்தப்போ சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மகிஷாசுரன் அவர் என்ன பண்ணுவான்னா ஒரு கடுந்தவம் புரிஞ்சு பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பார். தன்னை இந்த பூலோகத்தில் இருக்கிற யாராலையுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கியிருப்பார். அந்த வரத்தின் காரணமாக அவர் என்ன பண்ணுவார்னா கண்ணை பார்க்குறவங்களை எல்லாத்தையுமே துன்புறுத்த ஆரம்பிச்சிருவார். தேவர்கள் எல்லாரும் போயிட்டு துர்காதேவி கிட்ட சொல்லுவாங்க. அந்த துர்காதேவி பெரும் போருக்கு அப்புறமா மகிஷாசுரனை அழிச்சிருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய சகோதரி மகிஷி என்ன பண்ணுவாங்கன்னா தேவர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி அவங்களும் ஒரு கடுந்தவம் புரிஞ்சு பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்குவாங்க. ஹரிஹரனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையால் மட்டும்தான் தன்னை அழிக்க முடியும், வேற யாராலையும் தன்னை அழிக்க முடியாது அப்படிங்கிற வரம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஹரிஹரனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்னா ஹரி அப்படின்னா விஷ்ணு, ஹரன் அப்படின்னா சிவன். மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க. மகிஷாசுரனுடைய அழிவுக்கு காரணம் தேவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னா அவங்கள ரொம்பவே துன்புறுத்துறாங்க. தேவர்கள் எல்லாரும் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் போய் சொல்கிறாங்க. விஷ்ணு அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரிக்கிறாங்க. குழந்தை இல்லாமல் ஏங்கிட்டு இருந்த பந்தள அரசன் ராஜசேகரனுடைய குழந்தையா ஐயப்பன் மணிகண்டன் அப்படிங்கிற பேரில் அரசவையில் வளர்ந்துட்டு வராரு. ஒரு நாள் அவருக்கும் ஆனால் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு முடிச்சுட்றதுக்கு பதிலாக அரசன் மணிகண்டனுடைய வருகையினால தான் தனக்கு எல்லாமே நடந்ததுன்னு சொல்லி மணிகண்டனுக்கு முடிச்சுட்ட விரும்புகிறாரு. இதை விரும்பாத ராணி தனக்கு நோய் ஏற்பட்டதாகவும் அந்த நோயை சரி பண்ணணும் அப்படின்னா புலிப்பால் வேணும்னு சொல்லியும் மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க புலிப்பால் கொண்டு வரதுக்காக. அங்கே ஏற்கனவே ஐயப்பனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த தேவர்கள் பொன்னம்பலமேட்டில் பூஜை செஞ்சுட்டு மகிஷி எவ்வளோலாம் அவங்கள துன்புறுத்தினாங்க அப்படிங்கிறத மணிகண்டன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மணிகண்டன் தேவலோகம் போய் மகிஷியை வென்று பூமிக்கு தள்ளுறாங்க. ஐயன் பார்த்தோம்னா மகிஷியோட மேலே நர்த்தனம் ஆடி மகிஷியை உயிரிழக்க செய்கிறாரு. மகிஷியை கொன்னதுக்கப்புறமா அங்கே இருந்த தேவர்கள் எல்லாருமே ஐயன் அவருடைய பணியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக புலிக்கூட்டமாக மாறி ஊரை நோக்கி எல்லாரும் போகிறாங்க. ஐயப்பனுடைய சக்தியவும் பெருமையும் பார்த்து ராணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மணிகண்டன் நான் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது மன்னன் நீங்கள் எங்கள் கூட இருந்ததன் அடையாளமாக நான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன், அதை எங்கே கட்டட்டும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்துறாரு. அந்த அம்பு எங்கே போய் விழுதோ அங்கே நீங்கள் எனக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்கிறாரு. அந்த அம்பு பார்த்தோம்னா சபரிமலையில் போயிட்டு விழுகுது. சபரிமலையில் 18 படிகளுடன் கிழக்கு நோக்கி தனக்கு பக்கத்திலேயே மாளிகாபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கட்டளை இட்டுட்டு போகிறாரு. மாளிகாபுரத்தம்மன் யார் அப்படின்னா மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையணும் அப்படிங்கிற ஆவலை தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஐயன் தான் ஒரு பிரம்மச்சரிய கடவுள் அப்படிங்கிறதுனால அது சாத்தியமாகாது, நான் இருக்கக்கூடிய இடத்துல இடப்பக்கத்தில் மாளிகாபுரத்தம்மாவா நீ விளங்கு அப்படின்னு சொல்லி அருள் செய்கிறாரு. ஐயப்பன் அப்படிங்கிறது ஐயன் மற்றும் அப்பன் அப்படிங்கிறதுல இருந்து உருவானது. இரண்டுமே பார்த்தோம்னா தந்தை அப்படிங்கிற பொருள்படும். மூலப்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு மற்றும் சிவன் அப்படிங்கிறத இது குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாள வார்த்தை அச்சன் மற்றும் தமிழ் வார்த்தையான அப்பா ஆகிய இரண்டுமே தந்தை அப்படின்னு தான் பொருள்படும். ஐயப்பன் அப்படிங்கிறத இறைவன் தந்தை அப்படின்னும் சொல்லலாம். சிவனுக்கும் மோகினிக்கும் இடையிலான இந்த தொடர்பை பகவதா புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஐயப்பனுடைய பேர் அதில் குறிப்பிடப்படவில்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.